அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காணொளி அருந்தமிழ் சங்கத்தின் ஜனவரி மாத நிகழ்வான தியாகிகள் தினத்தை முன்னிட்டு என்னை கவர்ந்த தியாகி என்னும் தலைப்பில் நான் திருப்பூர் குமரனை பற்றி பேச விளைகின்றேன். கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை செந்நீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு நம்ம முப்பாட்டேன் பாரதியார் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த வரிகளுக்கு ஏற்பத்தான் இருந்தவர் நம்ம திருப்பூர் குமரன். அவர் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அர்ப்பணிப்பு செய்து நாட்டுப்பற்ற வளர்த்து அவர்களின் தியாகத்தை வரலாற்று பக்கங்களில் நாமும் நினைவூற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருந்தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அருகில் உள்ள மேலப்பாளையம் கிராமத்தில் ஐயா பிறந்திருக்காரு. ஐயான்னு சொல்கிறது திருப்பூர் குமரனை. அவர் ஏழை நெசவாளர் குடும்பம் தான். 1904 அக்டோபர் 4 நாச்சிமுத்து முதலியார் மற்றும் கற்பாய் அம்மாள் தம்பதியருக்கு 3வது குழந்தையாக ஐயா பிறந்திருக்காரு திருப்பூர் குமரன். அப்படி திருப்பூர் குமரன் வறுமையில் இருந்திருக்கு அந்த குடும்பம். அதுக்கடுத்து பட்டு நெசவு தொழிலில் அவங்க குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை படிப்பு வச்சது இல்லாமல் பட்டு நெசவு தொழிலை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஈரோட்டில் சென்று தான் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கடைசியில் இப்படி ஒரு குறிப்பிட்ட வயது இளமை பருவம் வந்தோடனே தேச வாலிபர் சங்கத்தை எத்தனை வயதில் நம்ம 1923 தேச ஐயா ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து இதை ஆரம்பித்து சமூக மற்றும் தேச சேவையில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு ஐயாவுக்கு. அப்படி இருக்கும்போது மக்களுடைய விடுதலை உணர்வை தட்டி எழுப்பினார். அந்த நேரத்தில் தான் மகாத்மா காந்தியின் கொள்கை எல்லாம் அதிக ஈடுபாடு, காந்திய அறவழி மிகுந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் வீட்டார்கள் உறவினர்கள் விரும்பலை. ஆனால் இருந்தாலும் ஐயா என்ன போனார், அதை மறுத்து தான் போனார். அதில் முதல்ல தான் சட்ட மறுப்பு இயக்கம். அந்த சட்ட மறுப்பு இயக்கம் முதல்ல 1923 டிசம்பர் 31 நள்ளிரவில் லாகூரில் தொடங்கிச்சு. அதே மாதிரி அந்த அனைத்தும் தத்தம் கிராமத்தில் உற்பத்தியான பெரும்பாலும் வெளியே இருந்து வர்றது ஒரே பொருள் உப்பு மட்டுமே அப்படின்னு யார் காந்திஜி தொடங்கினார். அந்த இந்தியாவின் முக்கிய வணிகப் பொருளாக பார்க்கப்பட்ட உப்புக்கு வரி விதித்தது அந்த சட்ட மறுப்பு இயக்கம். அந்த சட்ட மறுப்பு இயக்கம் தான் திருப்பூர் குமரன் ஐயாவை ரொம்ப உள்வாங்கி அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அந்த உப்பு சட்டத்தை மீறுன்னு முடிவு பண்ணி தான் நம்ம ஐயா தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரையில் உள்ள வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாரத்தில் ஏற்படுத்தார்ல, அன்னை யாருந்தேன் தண்டி யாத்திரையை தொடர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த சட்ட மறுப்பு இயக்கம் தான் ஐயா 18 வயசில் ரொம்ப ஈர்த்துச்சு. அப்படி இருக்கும்போது திருப்பூரில் என்ன பண்ணார், அந்த ஒரு இயக்கத்துக்காண்டி அந்த ஆசாத்தோட இயக்கத்துக்காண்டி உள்ளே போனார். அன்னையார் இருந்தேன் கொடியை பிடிச்சிட்டு ஐயா போகிறாரு. அன்னையாரம் கொடியை பிடிச்சிட்டு போகும்போது அந்த நடந்த நிகழ்வு தான் அவர் எப்படி போகிறாரு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் நின்றதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் நின்றதில்லையே அப்படின்னு அந்த கொள்கை முழக்கத்தோட பாரதியார் பாட்டோட போகிறாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த காவல்துறையினர் அடின்னு அடித்து ரத்தம் சொட்ட இருந்தாலும் கொடி அவர் என்ன செய்யலை, அந்த குமரன் அந்த விடவே இல்லை. நாட்டுப்பற்று அதிகமாக இருந்தால் அவ்வளோ தூரத்துக்கு உயிர் போகிற நிலையிலையும் அந்த கொடியை தேசிய கொடியை விடாமல் இருந்தனால தான் அவருக்கு கொடியாத்த குமரன் வந்துச்சு. இவர் எப்போ ஜனவரி 10 இந்த நிகழ்வு நடக்கு. ஆனால் குமாரசாமி அந்த ஐயா திருப்பூர் குமரனான குமாரசாமி ஐயா 11 காலையில் மருத்துவமனையில் உயிர் இழந்துருந்தார். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு தியாகியை நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருந்தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் இப்போ அவர் நினைவாக 1997 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பொன்விழாவின் போது குமரன் அடிபட்டு ஐயா விழுந்தார்ல, அந்த இடத்துல நினைவு மண்டபம் எழுப்பியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.
இந்திய நாடு என் வீடு, இந்தியர் யாவரும் என் தோழர், ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.